ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் பீகாரில் இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், ஹிந்தி பேசக்கூடிய அதனுடைய பிஸ்னஸ் வந்து ப்ராடான பிஸ்னஸ். அப்படி உள்ள படங்களே 30 கோடிக்குள்ள தான் நீங்கள் படம் எடுக்கிறாங்க. சவுத் இந்தியனில் இருக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் 100 கோடி, 150 கோடி, 200 நாள் எடுக்கிறேன், 300 நாள் எடுக்கிறேன், எடுத்த படத்தை வெட்டி போடுறேன், 2வது படத்தை 3வது பார்க்குறேன், 4வது படத்தை 3வது ஆக்குறேன். இந்த கூத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. பல நடிகர்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்திருக்காங்க, ஷேரிங் பேசிஸ் வந்திருக்காங்க. அதாவது நான் படத்தில் சம்பளம் இல்லைன்னு சொல்லல, அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க, படத்தில் நடிப்பாங்க, படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆன பிறகு அவருடைய சம்பளம் அதில் ஏதாவது ஒரு லாபத்தில் ஒரு பங்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டாலும் கூட பெருசான இழப்பு ஏற்படாது. தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் தொடர்ந்திருக்காங்க. ஷேர் பேசிஸ் எல்லாம் சிவகார்த்தியன், சிம்பு, அதர்வா, ஜெயம் ரவி எல்லாருமே அந்த பேசிஸ்ல தான் இப்போ டான் பிக்சர்ஸ் நடிக்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு உள்ள ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணும். எனக்கு தனியாக கேரவன் வேணும்னு கேட்குறாரு, எனக்கு சிங்கிள் டோர் வச்ச கேரவன் கேட்குறாரு, லிஃப்ட் வர்றப்ப லிஃப்ட் வந்து நான் மட்டும் தான் மேலே போகணும்னு கேட்குறாரு, 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேங்கிறாரு, நான் ஹோட்டலில் தங்கியிருக்கவே வாட்டர் டேப் கூட லேசாக வந்து சொட்டக்கூடாதுங்கிறாரு, பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாம் ஃப்ளைட்டில் போகுங்கிறாரு, என் கூட இத்தனை பவுன்சர்ஸை கூட்டு வருவாங்கிறாரு. ஒரு படம் 2 படம் நடிச்ச ஹீரோ. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். பிரபல பாலிவுட் நடிகரான அமீர் கான் அவர்கள் வந்து நான் நீண்ட காலமாக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக படங்களுக்கு சம்பளம் வாங்குறது இல்லை, ஷேர்ஸ் தான் வாங்குறேன், படத்தினுடைய வெற்றியை பொறுத்து என்னுடைய சம்பளத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு விட்டுருக்காரு. இது பெரிய வரவேற்பையும் பாராட்டுகளையும் வந்து அவர் குவிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுடைய பார்வை? அதில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய படத்தினுடைய பட்ஜெட் அதிகபட்சமாக 20 கோடி டு 30 கோடிக்கு மேலே தாண்டாது அப்படிங்கிறாரு. பாலிவுட் படம் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பிஸ்னஸ் இருக்குது. பீகாரில் இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், ஹிந்தி பேசக்கூடிய அதனுடைய பிஸ்னஸ் வந்து ப்ராடான பிஸ்னஸ். அப்படி உள்ள படங்களே 30 கோடிக்குள்ள தான் நீங்கள் படம் எடுக்கிறாங்க. ஆனால் சவுத் இந்தியனில் இருக்கக்கூடிய தமிழ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய படத்தை நீங்கள் 100 கோடி, 150 கோடி, 200 நாள் எடுக்கிறேன், 300 நாள் எடுக்கிறேன், எடுத்த படத்தை வெட்டி போடுறேன், 2வது படத்தை 3வது பார்க்குறேன், 4வது படத்தை 3வது ஆக்குறேன். இந்த கூத்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த ஒரு செய்தியை பார்த்த பிறகு நம்ம பேசணும்னா நம்ம பேசுகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு தயாரிப்பாளர் பணம் போடுறாருன்னா, ஒரு கதையாசிரியர் காசு சொல்கிறாருன்னா, அந்த கதையினுடைய படம் சரியாக போகலை அப்படின்னா அந்த கதை சரியாக போகலை, அதோட அந்த இழப்பு வந்து அவருக்கும் அந்த கதைக்கு மட்டும்தான். ஆனால் நடிகர் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அந்த படத்தில் நடித்த நடிகருக்கும் நடித்ததோடு தான் இழப்பு, அவருடைய உடல் உழைப்பு தான் இழப்பு. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன இழப்பு அப்படின்னா பொருளாதார ரீதியாக இழப்பு. நீங்கள் எடுக்கக்கூடிய படம் குறைஞ்சபட்சம் 10 கோடி, 20 கோடி, 30 கோடி போட்டு படம் எடுக்கக்கூடியவர் ஒரு தலைமுறைக்கு சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு வந்து போட்டு படம் எடுக்கிறார். அப்போ இவருடைய பாதிக்கப்பட்டும் கிடையாது, இவரை சார்ந்த பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து தான் பபாதிக்கப்படுது. ஒரு தலைமுறையே வந்து அழிக்கக்கூடிய வழி. அப்போ இதில் எல்லாரும் பங்கெடுத்துக்கிறோம். சினிமாங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில். இன்றைக்கி வந்து ஓவர்சீஸ் பிஸ்னஸ், சினிமாவில் பிஸ்னஸ் பார்த்தோன்னா தேட்டரிக்கல் பிஸ்னஸ், ஓவர்சீஸ் பிஸ்னஸ், ஓடிடி பிஸ்னஸ். ஓடிடி ஓரளவுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் இருந்துச்சு. ஓடிடி பிஸ்னஸ் வந்து நீங்கள் முடிஞ்சு போச்சு. ஓடிடி தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய படங்களுக்கு மட்டும்தான் வாங்குறாங்க, பெரிய படங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு மீதி படங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு அது வரக்கூடிய ஷேரிங்கில் தான் பிரித்து கொடுக்குறாங்க ஓடிடி தளங்கள். அவுட்ரேட்டாக ஓடிடி வாங்குறது கிடையாது. ஓடிடி தளங்களையுமே இன்றைக்கி அதிகமாகிடுச்சு, நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது ஓடிடி பிஸ்னஸும் இல்லை. அப்போது ஒரு தயாரிப்பாளருடைய தலையில் தான் எல்லா பிரச்சனையும் வந்து முடியுது. கதை அவர் தான் கேட்குறாரு, அவர் தான் நடிக்க வைக்கிறார், பணத்தை நடிகருக்கு சம்பளம் கொடுக்குறாரு, இயக்குனருக்கு சம்பளம் கொடுக்குறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணி முடிச்சு படத்தை கொண்டு போய் வைக்கிறப்ப அவருக்கு போட்ட காசு வரல அப்படின்னா பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்படுறார். அவரை சார்ந்து இருக்கிறவர்களும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ சினிமாங்கிற ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தொழிலில் ரிஸ்க் எடுக்கிறப்ப எல்லோரும் சேர்ந்து பங்கெடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆரோக்கியமான விஷயம். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தயாரிப்பு செலவினங்கள், ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரணும், கட்டுக்குள் வைக்கணும். நீங்கள் உங்கள் கனவுகளுக்கு வந்து எல்லை இல்லை, எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஒரு காட்சியை வந்து நீங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னா குடிசையிலையும் அந்த காட்சி எடுக்கலாம், மாளிகையிலையும் எடுக்கலாம். அது நம்மளுடைய கனவை பொறுத்து, கற்பனையை பொறுத்து. பட் அது எந்த நடிகர் எங்கெருந்து பேசுகிறாரு, இந்த நடிகரை இந்த இடத்துல இருந்து பேச வச்சு எடுத்தால் இவ்வளோ செலவாகும், இது இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுமா, அந்த கால்குலேஷனும் முந்தின என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதவி இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட காசு சொல்ல போகிறாருன்னா இப்போ பட்ஜெட்டுன்னு ஒன்று வாங்கிட்டு போகிறார். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட வந்து எனக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுங்கண்ணே, நான் இந்த மாதிரி கதை இந்த லொக்கேஷனில் எடுக்க போகிறேன்,
இந்த கதையை ப்ரொடியூசர் ஓகே பண்ணிட்டாரு, இல்லை இந்த கதையை ப்ரொடியூசர் சொல்ல போகிறேன், இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ நாள் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் 2 நாள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த லொக்கேஷனில் இத்தனை நாள் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா இவ்வளோ பட்ஜெட் வரும் தம்பி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு கொடுப்பார். அப்போ ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போகிறப்பயே பட்ஜெட்டோட போவார். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு சினிமா. ஒரு தயாரிப்பாளர் போய் சார் இந்த கதையெல்லாம் சொல்லி எவ்வளோ நாளில் பண்ணுவீங்க சார்? 40 நாளில் பண்ணுறேன் சார், இந்த லொக்கேஷன் சார், இவ்வளோ பட்ஜெட் சார், இதுக்குள்ளே முடிச்சிடலாம் சார் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரை நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுவார். அதுக்குள்ளே எடுத்தும் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன இருக்குது தமிழ் சினிமாவில்? ஒரு பெரிய இயக்குனர் ஆகிட்டாருன்னா அவர்கிட்ட நீங்கள் போய் கதை கேட்கக்கூடாது, கதை சொல்ல மாட்டாங்க. படம் எடுத்துகிட்டு வந்துடுவார், படத்தை போட்டு காட்ட மாட்டார். கேட்டேன்னா படம் முடிச்ச இந்த சூழல்லாம் இப்போ இருக்குது. இந்த சூழல்லாம் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நடந்துட்டு இருக்கு. ஆபத்தான சூழ்நிலை. அப்படி எந்த இயக்குனர்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கு? நிறைய பெரும் இயக்குனர் அவங்கள பற்றி நிறைய அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பெரிய இயக்குனர்கள், பிரம்மாண்ட இயக்குனர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து யாருடைய தலையில் போய் விடுயுதுன்னா ஒரு தயாரிப்பாளர். இந்த சூழ்நிலையை உறிஞ்சி பாலிவுட்டில் அமீர் கான் மட்டும் கிடையாது, பல நடிகர்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்திருக்காங்க. ஷேரிங் பேசிஸில் வந்திருக்காங்க. அதாவது நான் படத்தில் சம்பளம் இல்லைன்னு சொல்லலை, ஒரு அட்வான்ஸ் வாங்கிடுவாங்க, படத்தில் நடிப்பாங்க, படம் முடிஞ்சு பிஸ்னஸ் ஆன பிறகு அவருடைய சம்பளம் அதில் ஏதாவது ஒரு லாபத்தில் ஒரு பங்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து இது இருக்காது, ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டாலும் கூட பெருசான இழப்பு ஏற்படாது. இப்போ தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை டான் பிக்சர்ஸ்னு ஒரு நிறுவனம் தொடர்ந்துருக்காங்க. இந்த இட்லி கடை, பராசக்தி, சிம்பு நடிக்கக்கூடிய படங்கள், அப்புறம் அந்த இதய முரளி போன்ற படங்கள்லாம் தயாரிக்கிறாங்களே அந்த நிறுவனம் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பாதி சம்பளம் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு நடிக்கிறார். ஷேர் பேசிஸ் எல்லாம் சிவகார்த்திகேயன், சிம்பு, அதர்வா, ஜெயம் ரவி எல்லாருமே அந்த பேசிஸில் தான் இப்போ டான் பிக்சர்ஸ் நடிக்கிறாங்க. உண்மையிலேயே இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு உள்ள ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் இயக்குநர்களுமே வந்து அதிகப்படியான செலவுகள் வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்து தயாரிப்பாளர்கள் தரப்புலேருந்து வைக்கப்படுது. அது தமிழக சினிமாவில் மட்டும்தான் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் வருது. ஏன்னா இப்போ மலையாள சினிமாவை பார்த்தாலும் அந்த சினிமாவிலுமே அட்வான்ஸ் தான் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் படத்தின் வெற்றியை பொறுத்து தான் அதில் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மலையாள இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. இப்போ அவங்க நம்மளை பார்த்து கெட்டு போய் நிறையா ஓவர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவராக்கி 1ஆம் தேதியில ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக் வருது. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா நடிகர்கள் அதிகமாக சம்பளம் கேட்குறாங்கன்னு. உச்சபட்ச நடிகர்கள் சில கோடிகள் தான் அங்கே சம்பளம், அப்படி இருக்க சம்பளமே அங்கே அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு அந்த இண்டஸ்ட்ரியும் இன்னைக்கு பண்ணுறாங்க. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களை விட அங்கே இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களுக்கு கம்மியான சம்பளம், ரொம்ப கம்மியான சம்பளம். அதுக்கு ஒரு ரேஷியோவை எவ்வளோ சொல்வீங்க சார்? உதாரணத்துக்கு அவங்க பற்றி 4 கோடி 5 கோடிக்குள்ள தான் அங்கே உச்ச நட்சத்திர நடிகருக்கு சம்பளம். மோகன்லால் மம்முட்டிக்கு அதுக்குள்ள தான் சம்பளம். இங்கே இருக்கக்கூடிய சாதாரண 2 படத்தில் நடிச்ச ஹீரோ வந்து 5 கோடி சம்பளம் கேட்குறாரு, 10 கோடி சம்பளம் கேட்குறாரு. எனக்கு தனியாக கேரவன் வேணும்னு கேட்குறாரு, எனக்கு சிங்கிள் டோர் வச்ச கேரவன் கேட்குறாரு, லிஃப்ட் வர்றப்ப லிஃப்ட்டு வந்து நான் மட்டும் தான் மேலே போகணும்னு கேட்குறாரு, 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேங்கிறாரு, நான் ஹோட்டலில் தங்கியிருக்கவே வாட்டர் டேப் கூட லேசாக வந்து சொட்டக்கூடாதுங்கிறாரு, பிஸ்னஸ் கிளாஸ்லாம் ஃப்ளைட்டில் போகுங்கிறாரு, என் கூட இத்தனை பவுன்சர்ஸை கூட்டு வருவேங்கிறாரு. ஒரு படம் 2 படம் நடித்த ஹீரோ அங்கே 40 வருஷம் 30 வருஷம் அடிச்சுட்டு உச்சபட்ச நடிகர்களுக்கு சில கோடிகளில் தான் சம்பளம் இப்பயும் வாங்குறாங்க. ஆனால் அதுவே கூடுதல்னு அங்கே வந்து ஸ்ட்ரைக்கு இறங்கியிருக்காங்க. 1ஆம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் வரப்போகுது அதில் மலையாள இண்டஸ்ட்ரியில். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி இப்போ என்னென்னா இப்போ ஓடிடி தளங்கள் வந்த பிறகு தான் மலையாள படத்துக்குரிய பிஸ்னஸே அதிகமாக இருக்குது. வேறு லாங்குவேஜில் படங்கள் பெருசாக போகுது, பிஸ்னஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. இவ்வளோ நாள் நல்லா போகுது, எனக்கு கொஞ்சம் சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு கேட்குறதா பிரச்சனை அங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் தமிழ்நாட்டை பார்க்குறப்ப அதெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஒரு 2 படம் நடிச்சிட்டாலே போதும், அவர் கேட்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி தயாரிப்பாளரும் வந்திருக்காங்க, நடிகர்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை மாற்றணும். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு இயக்குனர் சொல்லக்கூடிய ஒரு கற்பனையில் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி கோடிகளை கொட்டக்கூடிய ஒரு தொழில் இல்லையா? ஒருத்தர் சொல்கிறார் சார், ஒரு கதை சொல்கிறாரு, இங்கேருந்து அப்படி வருது, இங்கேருந்து அப்படி போகுது, இந்த கதை எப்படின்னு அதை மட்டும் நம்பி தான் சம்பாரித்து வேறு வழியில் உழைச்சி சம்பாரித்து மொத்த பணத்தையும் போடுறாரு. அப்போ அவர் ரிஸ்க் எடுக்கிறார். அதுக்கு எல்லாரும் பங்கெடுத்துக்கணும். அந்த விஷயத்தை இப்போ செய்வாங்களான்னு தெரியல. உதாரணத்துக்கு என்ன, முந்தையெல்லாம் வந்து எந்த டெக்னாலஜியுமே இருக்காது, மானிட்டர் கிடையாது, ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணுவாங்க. ஃபிலிமில் ஷூட் பண்ணுறப்ப வெளியூரில் ஷூட் பண்ணுறாங்கன்னா அந்த எடுத்த ஃபுட்டேஜை வந்து சென்னைக்கு அமுச்சு அதை ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்ட பிறகு தான் என்ன எடுத்துருக்கோம்னே தெரியும். நீங்கள் எடுத்ததை உடனே மானிட்டரில் பார்க்க முடியாது, உடனே ஸ்பாட் எடிட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. கேமராமேன் மட்டும் பார்ப்பார் வீ ஃபெண்டரில், அதிகபட்சமாக டேரக்டர் ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பார். இதுதான் நடக்கும். ஒரு வாரம் 10 நாள் அங்கே ஷூட் பண்ண பிறகு அதை சென்னைக்கு வந்த பிறகு அதை பிரிண்ட் போட்டு தான் ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்ட பிறகு தான் என்ன எடுத்துருக்குன்னே தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் எடுக்கிறாங்க.
அப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே 35 நாள் 40 நாளைக்குள்ள முடிச்சிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? எல்லா டெக்னாலஜியும் வந்திருக்கு. ஒரு ஸ்பாட்டில் 3 கேமரா வச்சுருக்கீங்க, டிஜிட்டல் எடுக்கிறீங்க, எத்தனை ஷாட் வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு லேப்டாப் வச்சு ஸ்பாட்டில் எடிட் பண்ணுறீங்க. டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, ஷூட்டிங் டேஸையும் அதிகப்படுத்துறீங்க. இந்த ஒரு சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குது, கண்டென்ட் என்ன, படம் என்ன கதை சொல்ல வருது, அதை எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, அதன் மூலமாக படம் ஓடுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சில நல்ல படங்கள் வந்து இப்போ ஓட மாட்டேங்குது. அதுக்கு முக்கிய காரணமாக எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தா ப்ரொமோஷன். அந்த ப்ரொமோஷனுக்குமே நடிகர்கள் வர்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா அவர்கள் வந்து படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு வரலை, அவங்களுடைய படங்கள் ரவுடி பிக்சர்ஸ்க்கு மட்டும்தான் வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? நயன்தாராவுக்கு மார்க்கெட்டே கிடையாது. இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா சமீபத்தில் நடிச்ச எந்த படம் போடல. நீங்கள் ஏன் புக் பண்ணுறீங்க? ஏன் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்குறீங்க? நீங்கள் தயாரிப்பாளருக்கு சினிமாவில் முதலாளின்னு ஒரு பேர் இருந்துச்சு. அப்போ நீங்கள் தான் முதலாளி. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்குற நிலைமைக்கு யார் கொண்டு வந்து விட்டா? எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரான பிறகு வாகினி ஸ்டூடியோ ஓனரை வந்து முதலாளி தான் கூப்பிடாரு, முதலமைச்சர் ஆகிட்டார். இருந்தாலும் முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்துருக்காருக்காக கடைசி வரை முதலாளி தான் சொல்வார். பாரதி ராஜா அவர் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட எஸ் ஏ ராஜ்கண்ணவை இன்னைக்கு வரைக்கும் முதலாளின்றார். அப்போ அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள், அப்படி ஒரு கெத்த தயாரிப்பாளர்கள் நடிகை சொல்கிறத கேட்குறதுக்கு நிலைமைக்கு நீங்கள் போயிட்டீங்கல்ல. நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஒரு நடிகை சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்குற நிலைமைக்கு போய் நடிகரோ நடிகையோ யார் சொல்கிற நிலைமைக்கு கேட்குறதுக்கு நீங்கள் போயிட்டீங்கல்ல. அவங்களோட டேட் கிடச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் அங்கே தள்ளப்பட்ட பிறகுனால இந்த மாதிரியான பிரச்சனை வருது. அப்போ வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது, இந்த பிஆர் டீமை வச்சு படத்தை புஷ் பண்ணுறதெல்லாம் படம் ஓடாது. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி உள்ள நிலைமைக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருக்கா படம் ஓடும். அப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற முதல் நாள் வரைக்கும் அந்த படத்தை பற்றி யாருக்கா தெரியுமா? இந்த டாக்காவது இருக்கா? என்ன ப்ரொமோஷன் பண்ணாங்க? கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, படம் ஓடிச்சு. டிராகன் படம் வர்றதுக்கு முன்னாடி நெகட்டிவான விமர்சனம் இருந்துச்சு. பழைய படம் மாதிரி இருக்குது, டான் மாதிரி இருக்குது, அந்த படம் மாதிரி இருக்குது, டாக்டர் மாதிரி இருக்குன்னாங்க. ஆனால் படம் கண்டென்ட் நல்லா இருந்துச்சு, படம் ஓடிச்சு. அப்போ கண்டென்ட் தான் இப்போ ஓட வைக்குமே தவிர ப்ரொமோஷனோ பப்ளிசிட்டியோ படம் ஓடாதுங்கிறதுல மீண்டும் மீண்டும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி போகுது. அதை நோக்கி நம்மளும் போகிறது தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அழகு. தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டமடைகிறாங்க, அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இப்போ சமீபத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு தப்தி பண்ண போகிறதாக நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வந்திருந்தது. அந்த ஒரு தீர்ப்புக்கு காரணம் ஏன் இந்த விஷயம் வந்து நடக்க போகுது, ஏன் தப்தி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது படம் எடுக்க போய் அதில் லாஸ் ஆகி அந்த பணத்தை கட்ட முடியாததுனால அவருடைய வீடு தப்தி செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரியான முடிவு வந்தது. அதை பற்றி உங்களுடைய பார்வை? இல்லை, அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சிவாஜி அவருடைய மகன் ராம்குமார், அவருடைய மகன் துஷ்யந்த், அவர் ஹீரோவாக நடிக்கிறார். சில படங்கள் சரியாக போகலை. அப்புறம் அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க, ஜெகஜல கில்லாடின்னு. டேரக்டர் எழில் டைரக்ட் பண்ணுறாரு, நிவேதிதா பெத்ராஜ் நடிக்கிறாங்க, விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிக்கிறார். அந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்திற்காக சிலர்கிட்ட கடன் வாங்குறாங்க. ஒருத்தர் இல்லை, சிலர்கிட்ட வாங்குறாங்க. அதில் ஒருத்தர் வந்து 3 கோடி ரூபாய் 3 கோடி சம்திங் கொடுக்குறாரு. அதே இன்னொன்று சில பேரும் அந்த படத்துக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை அவங்க சொன்ன டேட்டில் எடுத்து கொடுக்க முடியலை. அப்போ அந்த கடன் கொடுத்தவர்கள் கேட்குறாங்க, அந்த படத்தை முழுவதுமாக எங்கிட்ட கொடுத்துங்க, படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம், படம் எங்களுடைய காசு வந்த பிறகு உங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை சுகமமாக முடியவில்லை. உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய இடத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால நம்ம இது விசாரிக்க வேணாம், ஒரு மீடியேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சீனியர் அட்வொகேட்டோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸோ வச்சு நீங்கள் வெளியிலே பேசி முடிச்சுக்குங்க, ஏன்னா சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா 2 பேர் பேசுகிறாங்க. அதுக்கு சம்மன் அனுப்பியும் கூட இவங்க சரப்புலேருந்து போனோடனே நீதிமன்றத்துக்கு நாங்கள் கூப்பிட்டோம் வரல அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. வீடு ஜப்தி பண்ணி அந்த 9 கோடி ரூபாய் வாங்குங்கன்னு சொல்லி ஜப்தி கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்க தரப்புல என்ன சொல்கிறாங்க, இந்த வீடுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த வீடு வந்து பிரபுவோடைய வீடு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் டாக்குமெண்ட்டை கொடுங்கன்றாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சு. இப்போ இந்த ஃபினான்சியர் சொன்ன விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியர்கிட்ட நீங்கள் வந்து எப்படி நடந்துக்கிட்டீங்க? உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு, கட்ட முடியல, பணத்தை கொடுத்துருங்கிறார். நீங்கள் படத்தை கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு மீதி உள்ள காசை என்ன கொடுங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ யார் மேலே தவறு? ஒருத்தர் பணம் கொடுக்குறாருன்னா அவர் லாபத்தை தானே கொடுப்பாரு. அப்போ இதை 2 பக்கமும் பிரச்சனை இருந்ததுனால இவர் அதை சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போ அங்கேருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்போ படம் எடுக்கிறதுக்கு அனுபவம் ஒரு முக்கிய காரணம். இப்போ துஷ்யந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பான் சில்வர் ஸ்பூன், அவர் நடிகராக இருந்தார். அவர் ப்ரொடக்ஷனுக்கு அனுபவம்லாம் தெரியாது. அவர் படம் எடுத்தார், போட்ட பட்ஜெட் காட்ட எதிரியாக போச்சு. அதுக்காக வாங்கப்பட்ட கடன் கடனாகி போச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அந்த கடன் அடைக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்துருச்சு.
அந்த கடன் வந்து வீட்டில் வந்து நிற்கிது. இதுதான் அந்த பிரச்சனையில் நடந்த விஷயம். அந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய வீடே வந்து தப்தி பண்ணக்கூடிய நிலைமை வந்துட்டு மக்களுக்காகவே நிறைய விஷயங்கள் வந்து சேவையாக கொடுத்துருக்கிறாரு, நிறைய தானங்கள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் அவருடைய வீடு இன்றைக்கு வந்து தப்தி பண்ணுற சூழல் உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு காரணம் சினிமாவில் சினிமா துறை தான். எந்த சினிமாவினால அவங்க வளர்ந்தாங்களோ அந்த சினிமா துறை மூலமாகவே இந்த சூழல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, அந்த சினிமாவே அப்படி சொல்லக்கூடாது. அந்த சினிமாவில் இவர்கள் தவறாக கையாண்டதால் நீங்கள் விஷ்ணு விஷால வச்சியே 20 கோடிக்கு படம் எடுக்கிறீங்க. சந்திரபோயின்னு ஒரு படம் எடுத்து உங்களுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்துச்சு சினிமாவில். அதே சிவாஜி பிக்சர்ஸ் தான் பண்ணீங்க. அந்த சினிமா உங்களுக்கு கை கொடுத்துச்சா இல்லையா? அப்போ உங்களுக்கு திட்டமிடல் தெரியலை, சினிமா உங்களுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நீங்கள் சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன நடிகரை வச்சு ஒரு படம் எடுத்துருங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஹீரோ இருக்காரே, விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்டு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து படம் பண்ணுங்க. இன்னைக்கு கதை நல்லா இருந்தால் படம் ஓடுமே. லப்பர் பந்தில் நடித்த நடிகர்கள்லாம் யார் எந்த பின்புலத்தோடு சேர்ந்தவங்க? அந்த மாதிரி லப்பர் பந்து மாதிரியோ ஒரு டிராகன் மாதிரியோ ஒரு கதையை சூஸ் பண்ணுங்கள். விக்ரம் பிரபு வச்சு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணுங்கள். படம் ஒன்றா உங்கள் காசு எடுத்துகிட்டு போகுது. உங்கள் கதை தேர்வு பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் இல்லை, திட்டமிடல் இல்லை. இதனால் வந்த வினை. அது சினிமா என்ன செய்யும்? சினிமா ஒன்றும் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. பிரபு அடுத்த தலைமுறையாக பிரபு வந்து கிட்டத்தட்ட 100-150 படத்துக்கு மேலே நடித்தார். இன்றைக்கி நடிச்சிட்டு இருக்காரு. அப்போது அந்த குடும்பத்தில் இவங்க வந்து பண்ண பிளான் வந்து சரியான ஒரு பிளானாக இல்லாததுனால சில சறுக்கல்கள், அவ்வளோதான். சினிமா துறையில் தயாரிப்பாளர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.